சித்திரை ஊஞ்சலும் அதன் அறிமுகமும் என்னுடைய நூலனுடைய அறிமுக நிகழ்வும் இன்றைய நிகழ்வாக இருக்கிறது. முதலில் சித்திரை ஊஞ்சல் என்றால் என்ன என்பது பற்றி சில வார்த்தைகளை பேசி நாம் வெளியே போய் சித்திரை ஊஞ்சல் நிகழ்வை ஆரம்பித்து வைத்துவிட்டு நாம் அடுத்ததாக இந்த மண்டபத்திற்கு வரலாம். நூலர்களுக்கு சித்திரை ஊஞ்சல் என்கிற பொழுது இப்பொழுது இருக்கிற சிறுவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. பல மத்திய வயதுடையவர்களுக்கும் அது தெரியாமல் இருக்கிறாங்க. நம்முடைய சேனைகள் வழிசார் பிரதேசத்திலே ஊஞ்சல் தொடக்கம் கட்டப்படுகிற ஊஞ்சல்கள் இப்படி பல்வகையான ஊஞ்சல்கள் நம் மத்தியிலே இருக்கிறது. அது வெறும் ஊஞ்சல்கள் மாத்திரமல்ல, அது ஒரு பண்பாட்டினுடைய அடையாளங்களை சொல்லலாம். நம்முடைய ஊருக்கே தனித்துவமான பாடல்களும் இசையும் ஆட்டமும் பாட்டமுமாக கழிக்கிற அந்த சித்திரை பிறந்தவுடனே அதுவும் பிறந்துவிடும். மாலை நேரத்திலே இந்த விழா தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். கீழே இருந்து ஒரு குழுவினர் பாட மேலே இந்த ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருப்பார்கள் பெண்கள் நீள பாவாடை அணிந்து. எனக்கு இன்னமும் அந்த காட்சிகள் மனதில் நிழலாடுகின்றன. குறிப்பாக சேனை மனோகர பிள்ளையார் கோயில் புளியமரத்திலே ஆடப்படுகின்ற ஊஞ்சல், அதுபோல் கட்டப்படுகின்ற ஊஞ்சல், இப்படி பல்வேறு ஊஞ்சல்களிலே இந்த மகிழ்ச்சிகரமான சித்திரையை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஊஞ்சல் நடைபெறும். ஆனால் கடந்த ஒரு 30 வருஷமாக நம்முடைய யுத்த சூழ்நிலைகளும் அவற்றினுடைய தாக்கமும் அதனை தொடர்ந்து வந்த புதிய நாகரிகமும் நம்முடைய இந்த சித்திரை ஊஞ்சல் என்கிற பண்பாட்டை மறக்கடிக்க செய்திருக்கிறது. ஆனால் இன்று அனாமிகா பண்பாட்டு மையம் அந்த ஊஞ்சல் நிகழ்வை மீண்டும் இங்கு நிகழ்த்தி அதை தொடங்கி வைக்கலாம், அதை மீண்டும் மீளுருவாக்கம் செய்யலாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய வளவுக்குள் இருக்கிற மாமரத்திலே அந்த ஊஞ்சலை கட்டியிருக்கிறோம். அப்ப அந்த பாடல்களை பாடி நாம் இன்று ஊஞ்சலாடுவோம். முதலில் சிறுவர்களை அந்த ஊஞ்சல்களிலே ஏற்றி ஆட வைப்போம், பெரியவர்களும் பிறகு ஆடலாம். அதற்கான பாடல்களையும் நாம் இசைத்து, அதாவது நம்முடைய பாடல் தனதனத்தானினோம் தானே தனதனத்தானினோம் தானே தானதனாதென தானதனாதென தானே. இப்படி அந்த ஊஞ்சல் பாட ஒரு வகையான மட்டு இருக்கு. இன்னொரு மட்டு தந்தனத்தான தந்தன தந்தனத்தான அந்த நாட்களிலே இந்த ஊஞ்சல் பாடல்களிலே கதைகள் பாடல்களாக மேலே ஊஞ்சலாடி கொண்டிருப்பார்கள், கீழே கதை பாடல்கள் பாடப்படும். அதிலே குறிப்பாக நம்முடைய நாகமுத்து அக்கம்மா அவருடைய குடும்பம் இந்த மகன் விஜயன் அவரும் ஒரு கொப்பியை வைத்துக் கொண்டு இந்த சுற்றி வருவார். எல்லா ஊஞ்சல்களுக்கும் போய் பாடி வருவார். அவரை சேர்ந்தவர்கள் பின்னால் இருந்து பக்கப்பாட்டு பாடுவார்கள் ஊஞ்சலாக. ஆகவே இந்த உறவை நாம் மீண்டும் இந்த நம்முடைய மண்ணிலே கொண்டு வர வேண்டும், கொண்டாட வேண்டும். இம்முறை ஒரு சிறிய அளவிலே நாம் செய்திருக்கிறோம். அடுத்த முறை நம் ஊரில் பல இடங்களிலே நாம் ஊஞ்சல் கட்டுவதற்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஊஞ்சல் பாடல்களை சொல்லிக் கொடுப்பதற்கும் இந்த ஊஞ்சல் ஆடுவது எப்படி என்பதை அவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்குமான ஒரு களமாக நாம் இன்றைக்கு இந்த சித்திரை ஊஞ்சலை அனாமிகா பண்பாட்டு மையத்திலே செய்கிறோம். ஆகவே நாம் இப்பொழுது உங்கள் எல்லோரையுமே இந்த நிகழ்வுக்கு வந்த உங்கள் எல்லோரையுமே மிக அன்பாக வரவேற்று ஒரு கலாச்சார நிகழ்வுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே அதே வகையிலே என்னுடைய நூல்களை வெளியிடும் அறிமுகம் நடைபெற இருக்கிறது. ஆகவே உங்கள் எல்லோரையும் அனாமிகா பண்பாட்டு மையத்தின் சார்பில் வரவேற்று அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைக்கிறேன். எல்லோருமே மாவட்டத்திற்கு இடையே போய் நான் ஊஞ்சல்